கற்றுக்கொள்வதற்கு நம்ம தகுந்த ஒரு பாத்திரமா யாரை வச்சுக்கலாம்னா சாந்தத்தை கற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவ வைக்கணும். அல்லேலூயா. வேற உலக மனிதர்களை வைக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அவங்க அமைதியா இருக்காங்க, பொறுமையா இருக்காங்க, அவங்கள கூட நானும் பொறுமையா இருக்கணும்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்க பொங்குவாங்க. அன்னைக்கு தான் அவங்க வெளிச்சம் அவங்க அந்த ரகம் வெளிப்படும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த மனிதன் நினைச்சுவான் பொங்கி எழுவான் பாருங்க. எழுப்பி நின்று அவன் சிலம்பு அடிமா. அப்பதான் தெரியும், ஐயோ இந்த ஆளு சாந்தமுள்ள ஆளுங்களை நினைச்சோம், இந்த ஆளு அமைதியான ஆள் நினைச்சோம், மனத்தாழ்மையான ஆள் நினைச்சோம். இந்த ஆள் என்ன செஞ்சாரு, பொங்கிட்டாரு. எப்பா இவரை பார்த்து நானே நிறைய காரியங்கள்ல திருந்தினேன், நிறைய மாற்றம் வந்தது. இவரை பார்த்து இவருக்குள்ள இப்படி ஒரு மோசமான குணம் இருக்கா, இன்னைக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதனால நம்ம மனிதர்கள் இடத்துல கற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நாம் கற்றுக்கொள்வதற்கு தகுந்த ஒரு பாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.